வேணாலும் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் போவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்டே என் கண் பட்ட காயம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்க எப்படி நண்பா இதே போல் உங்கள் ஃபோட்டோ வச்சு இதே போல் டெம்ப்ளேட்டில் செட் பண்ணணும். ஓகே நண்பா, ஓகேண்ணா. அப்போ இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக டியூரேஷன் முடிச்சிடும் நண்பா. ஓகே நண்பா, இதில் உள்ள டெம்ப்ளேட், ஃபோட்டோ, டிஸ்கிரிப்ஷன், கைன்மாஸ்டர் ப்ரோ எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டுக்குள்ள போகும், பக்காவாக டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாமே ஃபுல் ஹெச்சில் கொடுத்துருக்கேன் நண்பா. சரி ஓகே நண்பா, வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, அந்த சென்டரில் இருக்க ப்ளஸ்ஸை ஓகே கொடுங்க. கைன்மாஸ்டர் வந்து சென்டருக்கு ப்ளஸ் ஓகே கொடுத்து அதில் சென்டரில் இருக்க ரெசல்யூஷன் ஓகே கொடுங்க. 9.6 ரெசல்யூஷன் இருக்கு பாருங்க, அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணணும், எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபோட்டோ வச்சு டக்குன்னு முடிச்சிடுறேன் நண்பா. நான் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்க சென்டரில் இருக்க அந்த பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ஓகே கொடுத்த உடனே இந்த ஈக்குவல் கொடுத்துடணும். ஈக்குவல் கொடுத்துட்டு இதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகும். மறுபடியும் ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு அந்த பட்டனை ஓகே கொடுத்துட்டு 2 வரலையும் வச்சு விட்டு ஜூம் பண்ணுங்க. ஓகே, ஜூம் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். அதை டச் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோட்டோ டச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு எனேபிள் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ஆன் பண்ணி விடுங்க. அதை ஆன் பண்ணி விட்டோடனே இப்படி தான் இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த மீடியா பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் தர டெம்ப்ளேட் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் எடுத்துக்கலாம் நண்பா. முக்கியமாக டவுன்லோடில் தான் இருக்கும். நீங்கள் எதுவும் ஃபோல்டர் எதுவும் மாற்ற வைக்க தான் வச்சுக்கலாம். ஓகே, இதாக இருக்குது. அதை என்ன பண்ணுங்கள், வந்த உடனே இந்த இடத்துல சென்டரில் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதை கொடுத்துட்டு இது பக்கத்தில் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் நண்பா. அதாவது இதை அழுத்தணும், இதை அழுத்தினா தான் ஆன் ஆகும். ஆன் ஆக உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஓய் கொடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சாங் என்ன சாங் வேணுமோ அந்த சாங் சூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை இந்த ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அந்த ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து வச்சுக்கலாம் நண்பா. ஓகே, சாங் வச்சாச்சு. இதை எப்படி எக்ஸ்போர்ட்டிங் கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள், எக்ஸ்போர்ட் ஆயிரும். உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியில் வச்சுட்டு இது ஃபுல் குவாலிட்டியில் எடுத்து விட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வாங்கி கொடுத்துருங்கப்பா. ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம SambaiTech சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வாங்கி கொடுத்துருங்கப்பா. நாளை காலையில் அலர்ட் மோஷன் ஒரு லிரிக்கல் வீடியோ, சூப்பரான ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன்பா. பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். ஓகே நண்பா, பாய்.